நோயினால் வரப்பட்டவர்களுக்கு எங்கே நோய் இருக்கு என்று அந்த கம்பினால் அறியப்பட்டு அந்த நோயை குணமாக்கியிருக்கிறார். அந்த பீடத்திலிருந்து முடி வெளியே வந்ததாகவும் செய்திகள் ஒரு முறை வந்து சென்றால் மறுமுறை அழைக்கும் இறைவா என்று அவருடைய தாரக மந்திரம். சொல்லப்பாட்ட வந்தான் மன அமைதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் உத்ரோகோசமங்கை வழி எக்கக்குடி கிராமத்தில் சூட்டுக்கோள் செல்லப்பா சித்தர் சீவசமாதி, தஞ்சாங்கூர் சூட்டுக்கோள் செல்லப்பா சித்தர் சீவசமாதி கிராமத்தில் இருக்கின்றது. ஐயா சீவசமாதி ஆகும்போது, அவங்க சீவசமாதி ஆகிறதுக்கு முன்னாடி உயிரோடு இருக்கிற காலம் திருப்பாச்சத்தி, சிவகங்கை மாவட்டம் திருப்பாச்சத்தி பக்கத்தில் தஞ்சாங்கூர் என்ற கிராமத்தில் பிறந்தவர். அங்கே பிறந்து ஆன்மீக சம்பந்தமான அவருக்கு கிடைக்கப்பெற்று அவருடைய குருநாதர் ராமலிங்க சுவாமி, அவங்க சுவாமி சிவசமாதியான இடம் மன்னார்குடி. மன்னார்குடியில் இருக்கிற ராமலிங்க சுவாமி தான் சூட்டுக்கோள் தஞ்சாங்கூர் செல்லப்பா சுவாமியுடைய குருநாதர். அவருடைய அனுக்கிரகத்தால் சிஷியனாக ஏற்கப்பட்டு அவருடைய பயணமாகி ஆன்மீக பயணம் பழைய ஊரில் சென்றிருக்கிறார். அதில் உத்ரோசமங்கை வரும்பொழுது எக்கக்குடி கிராமத்தில் அங்கே இருந்து மருத்துவம் சார்ந்த அந்த நோயை போக்கியிருக்கிறார். சூட்டுக்கோள் என்பது ஒரு விதமான ஒரு கம்பி, அது ஒரு உலோகத்தினால் தயார்பட்ட கம்பி. நோயினால் வரப்பட்டவர்களுக்கு எங்கே நோய் இருக்கு என்று அந்த கம்பினால் அறியப்பட்டு அந்த நோயை குணமாக்கியிருக்கிறார். அதுபோல் சிஷியனாக அவருடைய சேர வரவங்களுக்கும் அது மூலமாக பரீட்சை வைத்திருக்கின்றார். நல்ல சிஷியனா கெட்ட சிஷியன் பார்க்கறதுக்கு அதில் பரீட்சை வைத்திருக்கிறார். சூட்டுக்கோள் சூடு வைப்பது, அதை வைத்து தான் வைத்தியம் பார்த்துருக்காங்க. அந்த கிராமத்திலேருந்து வரவங்க எத்தனையோத்துக்கு நோய் வைத்தியம் பார்த்து பலவிதமான பிரச்சனைகளுக்கு மருந்து கொடுத்துருக்காங்க. செவி செய்தியாக ராமநாதபுரத்தில் இருக்கின்ற ராஜாவிற்கு அருகில் இருக்கின்ற கம்மாவில் குளிச்சிட்டும் போது செல்லப்பா சித்தர் காணாமல் சென்று விட்டார். இங்கு மக்கள்லாம் காணாமல் போயிட்டார் என்று பதறிக்கொண்டிருக்கும் காலத்தில் அவர் ராமநாதபுரத்துக்கு சென்று ராஜா அரண்மனைக்கு சென்று அங்கே ராஜாவுக்கு தீராத அந்த வகுத்து வலியில் அந்த நோயை அவர் சரி செய்து அங்கே கொஞ்ச நாள் தங்கியிருக்கிறார். அந்த செய்தி அந்த எக்கக்குடி கிராமத்துக்கு தெரியப்பட்டு ராஜா அரண்மனையில் தான் செல்லப்பா இருக்கிறார் என்ற செய்தி அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க மன நிம்மதி அடைந்தார்கள். அந்த செய்த அந்த ஒரு நோயை தீர்த்ததுக்காகத்தான் ராஜா தான் அந்த இடத்தை கொடுத்ததாக சொல்லப்படுகிறது. செப்பு பட்டயம் இருந்ததாக சொல்லுகிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. ஆனால் ராஜா தான் இப்போ இருக்கிற செல்லப்பா சிவசமாதி அருகில் இடமும் அதை சார்ந்த இடமும் இருந்ததாக சொல்லப்படுகிறது. ஐயா சிவசமாதி ஆகி 125 வருடங்களாகிவிட்டன. அந்த 125 வருஷத்துக்கு முன்னாடி ஊர் மக்களை அழைத்து நான் பூமியில் அடையப் போகின்றேன் என்ற செய்தியை சொன்னவுடன் அவர் நண்பர்கிட்ட சொல்லியிருக்கிறார், என்னை பூமிக்குள்ள வச்சு என்னை மூடியிரு என்று நண்பர்கிட்ட சொல்லும்போது நண்பர் பயந்து இதை நான் செய்ய மாட்டேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அப்பொழுது நீ எனக்கு மூடவில்லை என்றால் நான் சமாதி கட்டிடுவேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம்தான் அதை உணர்ந்து ஒரு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து தான் இப்போ இருக்கிற இடத்துல உயிரோட ஐயா
அமர்ந்திருக்காங்க. அமர்ந்து ஒரு சாதாரண ஒரு பீடமாக அமைக்கப்பட்ட இடம் அந்த இடம். ஒரு காலப்போக்கில் ஒரு மாதம் 2 மாதம் காலப்போக்கில் அந்த பீடத்திலிருந்து முடி வெளியே வந்ததாகவும் செய்திகள் இருக்கின்றது. அதை பார்த்து ரொம்ப பேர் பயந்தும் அதிர்ச்சியாகவும் சென்று மீண்டும் அந்த முடியை எல்லாம் உள்ள வைத்து மூடினதாக சொல்லப்படுகிறது. நான் சமாதியாருக்குள் என்னுடைய சிஷியன் வருவார். அவர் வரும்பொழுது நான் வைத்திருக்கின்ற அந்த சூட்டுக்கொலையை அவரிடம் கொடுக்கும்படி சொல்லியிருக்கிறார். அப்போ அவங்க கேட்டிருக்காங்க, உங்கள் சிஷியன்னு சொல்றீங்க, அவர் எப்படி இருப்பார் எங்களுக்கு தெரியாத அப்படின்னு கேட்கும் பொழுது அவனே வருவார், இந்த மாதிரி கோலத்தில் வருவார், அவர் வந்து கேட்பார், நீங்கள் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அது மாதிரி சமாதி மூடினதுக்கு அப்புறம் தான் அவர் வந்திருக்காங்க. வந்தது யார் என்றால் மாயாண்டி சித்தர். இந்த மாயாண்டி சித்தர் யார் என்றால் திருப்பரங்குன்றம் காகபுஜண்டர் மலையில் சமாதியாக இருக்கக்கூடிய குத்துக்கள் மாயாண்டி, அதாவது கட்டிக்குளம் மாயாண்டி சித்தர் என்று சொல்வார்கள். அவர்தான் அங்கே கோமணத்தை கட்டிக்கிட்டு அங்கே வந்து செல்லப்பாவுடன் வந்து அந்த சூட்டுக்களை பெறப்பட்டு அங்கு சில காலம் அங்கே இருந்து பூஜை செய்ததாகவும் சொல்லப்படுகிறது. அதுக்கப்புறம் அதை இன்னொரு நபரிடம் ஒப்படைத்துட்டு அவருடைய பணியை தொடங்க போய்விட்டார். மாயாண்டி சித்தர் செல்லப்பா சித்தருடைய சிஷியன். அவர் உங்களுக்கு நிறைய பேத்துக்கு தெரியும், குத்துக்கள் மாயாண்டி சித்தர்னு சொல்றது சூட்டுக்கோள். அதுபோல மாயாண்டி சித்தருக்கு அப்புறம் இந்த செல்லப்பா சித்தர் ஒரு வீட்டில் தங்கின நபர், எந்த வீட்டில் யாரோ தங்கி இருக்கார், அவங்களுடைய வாரிசு தான் இன்றைய வாரம் பூஜை செய்துக்கிட்டு இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. அதில் வந்து சாமிநாதன் ஒருத்தவங்க இருந்தாங்க, அந்த செல்ஃபோனில் இருக்குது, அவருக்கு போட்டா நம்ம அதை காமிச்சுக்கிறோம். சாமிநாதன் ஐயா ஒருத்தவங்க வந்து இங்கே ஐயாவுக்கு பூஜை பண்ணாங்க. அவருடைய சமாதி முகட்டு அந்த ஐயா செல்லப்பா பக்கத்தில் இருக்குது. ஆனால் அதை நாங்கள் இதுவரை யாருக்கும் தெரியாது. அது மறைமுக பொருளாக அவருடைய சமாதி அங்கே செல்லப்பா அருகாமலே இருக்கின்றது. அவர் பேர் சாமிநாதன். செல்லப்பா பல விஷயங்கள் நன்மைகள் நிறைய செய்திருக்கிறார். இன்று 125 வருடங்கள் ஓடினாலும் இன்று அந்த ஐயாற்றல் வந்தால் அவருடைய வாசகம், ஒரு முறை வந்து சென்றால் மறுமுறை அழைக்கும் இறைவா என்ற அவருடைய தாரக மந்திரம். அதுபோல் சூட்டுக்கோள் செல்லப்பா சித்தர் ஆலயத்தில் குரு பூஜை மார்கழி மாதம் வருகின்ற அனுச நட்சத்திரில் அவருடைய குரு பூஜை வெகு விமர்சையாக நடக்கின்றது. நிறைய மகான்களும் சித்தர்களும் சாதுக்களும் மடியார் பெருமக்களும் அந்த அன்னதானம் குரு பூஜையில் கலந்து கொண்டு எவ்வளவோ பேர் பயனடைந்திருக்கிறார்கள். இங்கு முதல் சன்னியாச வாழ்க்கையை தொடங்கும் போது செல்லப்பா வந்து திருநீர் பூசிட்டு எத்தனையோ நபர்கள் இங்கிருந்து சன்னியாச வாழ்க்கையை தொடங்கியிருக்கார்கள். அது நான் பார்த்துருக்கேன். அதுபோல் ஒவ்வொரு பௌர்ணமியிலும் அங்கு பூஜைகள் நடக்கின்றன. ஒவ்வொரு பௌர்ணமி திதி இரவு நடக்கிற திதியில் இரவு 9 மணிக்கு அங்கே சிறப்பு பூஜையும் அன்னதானம் நடக்கின்றது. பகலில் பௌர்ணமி திதியில் அங்கு சிறப்பு அபிஷேகங்களும் அன்னதானமும் ஊர் சார்பாக அங்கே கிராமத்து பொதுமக்கள் ஊர் சார்பாக அங்கே நடத்தி கொண்டிருக்கிறார்கள். பக்தர்கள் அல்லாலும் நிறைய பக்தர்கள் வருகின்றார்கள். அதுபோல் ஒவ்வொரு அனுசம் நட்சத்திரத்திலும் அங்கு அபிஷேகங்கள் நடந்து கொண்டிருக்கின்றது. அதுபோல் சமீபத்தில் இப்பொழுது அமாவாசைக்கு 108 கலச பூஜை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த குரு பூஜை கூட 1008 கலச பூஜை அபிஷேகங்கள் அலங்காரம் தீபாவளி சிறப்பாக நடைபெற்றது. செல்லப்பாவிடம் வந்தால் மறைமுகமாக நிறைய நபர்களுக்கு அவர் ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். நிறைய பேருக்கு காட்சிகளும் கொடுத்திருக்கின்றார். மறைமுக பொருளாக செல்லப்பாட்ட வந்தால் மன அமைதி கிடைக்கும், உடல் ஆரோக்கியம் கிடைக்கும். அவரை நம்பி வந்தால் கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் அருளும் கிடைக்கும். வாருங்கள், செல்லப்பாவின் அருளை பெறுங்கள். மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், ராமநாதபுரம் மாவட்டம் ராமநாதபுரம் உத்ரோசமங்கை வழி எக்கக்குடி கிராமத்தில் தஞ்சாங்கூர் சூட்டுக்கோள்